நான் இன்னொரு பேராசிரியர் என்னோடு அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன். அவர் பேராசிரியர் என்பதற்காக அழைத்து கொண்டு வரவில்லை, ஒரு கவிஞர், நல்ல ஓவியர். அவர் சீனிவாசன், பேர் உப்பிலி சீனிவாசன். அது என்ன புத்தகம் ஐயா? நீங்கள் ஒன்று வெளியிட்டீங்களா? ஒரு புக்கு வெளியிட்டீங்களா? என்ன? எண்ண மின்னல்னு குருமு தனலட்சுமி கல்லூரியை சேர்ந்த பிரின்சிபல் டாக்டர் சேகர் அவர்கள் வெளியிட்டார்கள். அவர்கள் சில சொற்கள் கௌசியை பற்றி மிக சுருக்கமாக அவருடைய கவிதை பற்றி சொல்வார், அதிகமாக இல்லாமல் சில சொற்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவர் கே சரண் நாங்களே என்ற வகையிலே போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, இவ்விழாவின் நாயகி செல்வி கௌசி கந்தசுவாமி அவர்களே, மேலும் அவருடைய செயலை பாராட்டும் விதத்தில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற சான்றோர்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் சிறிது நேரமே கொடுத்தாலும் ஓரிரு நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு மனதில் உள்ளதை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் தேர்வுத்துறையில் இருக்கேன். ஆக்சுவலாக எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் யாரான்னு பார்த்தாலே எங்களுக்குள்ளார ஒரு பயம். அதுபோல் கௌசி ஒரு நாள் வந்து என்ன சார் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ யாரா இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஐயா அமிச்சாருங்க அப்படின்னு உடனே தான் நின்ற சில நிமிடம் நின்ற எதையும் திரும்ப துடித்தது. அதற்கு பிறகு அவர் வந்து சொன்னார், சார் நான் இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த கவிதை புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வாசித்து பார்த்த பொழுதுதான் அந்த கவிதையின் மாண்பு, அந்த கவிதையில் உள்ள சிறப்பு, அவருடைய எண்ணம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. இத்தனை சின்ன வயதில் இவ்வளவு பெரிய எண்ணங்களா என்று வியக்கின்ற அளவில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எண்ணமும் சிதறாமல் அழகாக ஒளி கொண்டு செதுக்கிய சிலை போலே அந்த இடத்திலே வந்து விழுந்திருக்கிறது என்றால் அதை கண்டு வியக்க வேண்டும், மகிழ வேண்டும், முதற்கண் பாராட்ட வேண்டும். நாம் ஒன்றே ஒன்று மனசார செய்யலாம். காசு பணம் உடனே கொடுக்க முடியாது, தேவையான உதவிகளை உடனே செய்ய முடியாது. ஆனால் மனம் இருந்தால் வானளாவ பாராட்டலாம். அந்த மனத்தை நாம் பெற்றோமேயானால் இவர் எழுதிய கவிதைகளை நாம் பாராட்டி கொண்டே இருக்கலாம். நான் இந்த கவிதை புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது, நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இல்லை என்னுடைய தந்தையார் தாயாருடன் பேசுகிறது, இன்னும் புதுசாக ஏதோ ஒரு புக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கவிதை ஒருத்தங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு 48 வயசு இருக்குமா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அதில் பாதி கூட கிடையாதுமா அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு கவிதையை எழுதிப்பாடு. நான் எனக்கு எப்பொழுதெல்லாம் கவிதை தோன்றும் என்றால் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த அர்த்த ராத்திரியில் பேய் உள்ள வர நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் 2 மணிக்கு 2:30 மணிக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன அன்னைக்கு நினைத்த நிகழ்வுகள், ஏதோ ஒரு நிகழ்வுகள் தோணும், டக்குன்னு கடந்த பேப்பரில் கெருக்கி வச்சிட வேண்டியது, அதற்கப்புறம் அதை மறுநாள் பார்க்க வேண்டியது. இது மாதிரி இந்த இவருடைய ஒரு கவிதை எழுதியதை படித்து விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு சிரிப்பு எழுந்தது. சிரித்தேன். பக்கத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் நல்லா தானே இருக்கான், ஏன் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரும்ப அந்த கவிதையை அவர்களுக்கு படித்து காமிச்சேன். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒவ்வொரு கவிதையும் சொல்ல வந்த கருத்துக்களை மிக தெளிவாக மிக அழகாக, கவிதை என்பது ஒரு சிலை, அதுபோல் என்ன அப்படின்னு கேட்டாக்க சொல்ல வந்த கருத்துக்களை சூப்பர்பாக ஃபென்டாஸ்டிக்காக மாவலஸாக சொல்லுகிற அந்த பாங்கு, அதை பார்க்கும் பொழுது
பல கவிதைகள் புத்தகத்தை இவர் படைத்திருப்பாரோ என்ற எண்ணமும் நமக்குள் தோன்றுகிறது. அந்த வகையிலே இவருடைய ஒவ்வொரு கவிதையும் மிக சிறப்பு. ஆக்சுவலாக நம்ம இந்த டிவி ஷோலாம் பார்த்தோன்னா ஒன்று சொல்லுவாங்க, நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு பிடெக் ஒரு கெமிக்கல் ஸ்டூடெண்ட்டோ என்னவோ, அதனால் இவருக்கும் கவிதைக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகியிருக்கு. அதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டாக்க சொல்லாகணும். அதை விட முக்கியம் பெயர் பொருத்தம். கௌசி என்று யாரை கூறுவோமானால் ராமாயணத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர், தட் இஸ் விஸ்வாமித்திரர். அவருக்கு முன்னாடி ஒரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா கௌசிகன் மகாராஜா அப்படின்னு இருந்தார். அவர் எல்லா நாட்டு வளங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கும்போது, வேட்டைக்கு சென்று இருக்கும்பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே ஒரு பசுவை பார்க்கிறார். அது மகாராஜா அவருடைய பரிவாரங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுகளையும் தருகின்றது. இது போன்ற உணவை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ என்ன யார் பண்ணா அப்படின்னப்போ அவர் அந்த மாடை தான் காமிக்கிறார். இது மாதிரி வேணும் அப்படின்னு அவர் கேட்டப்போ அவர் தரல. இமீடியட்டாக அவரோட என்ன அப்படின்னு கேட்டாக்கா சண்டைக்கு போகும்போது அவர் தோற்று விடுகிறார். ஏன் இப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் நல்ல என்ன என்னால் முனிவனால் முடியும், உன்னால் அரசனால் முடியாது அப்படின்னு சொன்னப்போ அவர் தவம் செய்து பின்னாளில் கௌசிகனாக இருந்தவர் இந்த உலகிற்கு விஸ்வாமித்திரராகி ராமர் சீதைக்கு கல்யாணம் நடக்கிற வகையில் என்ன அப்படின்னு கேட்டாக்க பேருதவியாக இருந்தார் என்று நம்மளுடைய புராணம் கூறுகிறது. அந்த வகையில் அவருக்கு அந்த பெயர் பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கௌசி என்ற என்ன அப்படின்னு கேட்டாக்க அழைக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த விஸ்வாமித்திரன் என்ற ஒரு ஞாபகம் நம்மளுக்கு வருகிறது. இது போன்ற ஒரு பெயரும் புகழும் இன்னும் என்னவெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அடைய வேண்டுமோ. அவர் இந்த வயதிலே இப்பேற்பட்ட நூலை படைக்கிறார் என்றால் மேன்மேலும் வளரும் காலத்தில் இன்னும் நல்ல நூற்களை இயல்பும் முரணும் என்று இதற்கு தலைப்பிட்டு படைத்திருக்கிறார்கள். சின்ன வேண்டுகோள் அவருக்கு, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உறவுகள் என்பது ஏட்டளவில் கூட இல்லை. நம்மளுக்கு சித்தப்பா சித்தி அத்தை உறவு, மாமா உறவு, அண்ணன் உறவு, தம்பி உறவு, இது போன்ற உறவுகளை எடுத்து சொல்ல மனிதர்கள் இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ரொம்ப சின்னதாகிடுது. இதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டால் உறவுகள் பற்றிய ஒரு கவிதை எங்கேனும் வருமா என்று எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு. யாரானு எழுத மாட்டாங்களா? அத்தை உறவுனா என்ற, மாமா உறவுனா என்ன, அண்ணன்னா என்ன, தங்கைனா என்ன, இன்னும் பல உறவுகளை பற்றி என்ன அப்படின்னு கேட்டாக்கா எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எழுமையானால் நீங்கள் அந்த கவிதையையும் இந்த சொந்த மண்ணிலே நீங்கள் படைக்க வேண்டும். அதற்கும் நாங்களே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம் எங்களுடைய மனதில் எழுகின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு பாடல் உண்டு. அவருடைய தந்தையார் தாயார் என்னமா தவம் செய்தாரோ இப்பேற்பட்ட பெண்ணை பெற. இன்றைக்கு அவருடைய மனம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்திருக்கும். அவருடைய தாய் தந்தையினரோட மனம் எல்லையில்லா மகிழ்ச்சியினை அடைந்திருக்கும். இந்த நாள் அவருடைய வாழ்நாளில் ஒரு பொன்னாள். இதை என்றைக்குமே அவர் மறக்க முடியாது. அதாவது நம்ம இவர் கூட சொன்னார், அதாவது பிரசவிக்கும் காலம் முதல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இது அவருடைய முதல் குழந்தை. ஆனால் அறிவுள்ள குழந்தை, அறிவு அடங்கிய குழந்தை, செல்வம் அடங்கிய குழந்தை. இந்த புத்தகத்தை ஆழ்ந்து படித்தீர்களேயானால் இதில் என்ன கருத்து இல்லை என்று தோன்றும். அந்த அளவிற்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க எல்லா கருத்துக்களுமே அதில் அடங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட நூலை படைத்த உங்களை இந்த சமயத்தில் பாராட்டுவதை நினைத்து மட்டற்ற மகிழ்ச்சி. அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு நீங்கள் சிறந்த தவம் செய்திருக்கிறீர்கள். உங்களை சாமியும் வாழ்த்திவிட்டார், விண்ணுலக அதிபதி தேவேந்திரனும் வாழ்த்திவிட்டார். இனி வாழ்த்துவதற்கு என்ன இருக்கிறது? அது போன்ற என்ன அப்படின்னு கேட்டாக்க விண்ணும் மண்ணும் சேர்ந்தே வாழ்த்துமெனில் என்ற வகையிலே உங்களை வாழ்த்த இன்னும் பல நெஞ்சங்கள் ஆசையோடு இருப்பதனால் வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அதைவிட இந்த இடத்தில் எனக்கு இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் இவர் என்னிடம் வந்து கூறிய பொழுது, எனக்குள் நான் ஓவியம் வரையும் பழக்கமுடையவன். என்னுடைய லெஷர் டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. என்னுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்கு கவிதை எழுதுதல், இது போன்ற ஓவியம் வரைதல், இந்த பணிகளை வந்து செய்வது உண்டு. அப்படி நினைத்த பொழுது இவருக்கு ஏதேனும் நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அப்பேற்பட்ட நேரத்தில்தான் முழுமுதற் கடவுளாகிய விநாயகனை வரைந்து கொடுப்போம், அவர் எல்லாவற்றிற்கும் அவர் வழிகாட்டுவார் என்ற வகையிலே இந்த கண்ணாடி ஓவியத்தினை வரைந்து அவருக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்திலே அவருடைய அன்னையும் அவருடைய தந்தையும் இந்த மேடைக்கு வர வேண்டும். ஐயா அவர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் அந்த ஓவியத்தை நான் பரிசளிக்க விரும்புகிறேன். அவருடைய தாய் தந்தையரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஃபோட்டோ கொஞ்சம் சென்டருக்கு போயிடுங்க, ஃபோட்டோ நல்லா இருக்கும். விட்டார் என்று பெருமிதப்பட்டு சீனிவாசனும் தற்பொழுது விநாயகரோடு வாழ்த்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய கண்ணாடி ஓவியத்தில் விநாயகரை கொண்டு வந்து பேச்சிலே சீனிவாசனாய் வந்து கவிஞரது பெற்றோருடன் விழா தலைவருடன் தன்னுடைய நினைவை பகிர்ந்து கொண்டு தான் சார்ந்த தேர்வுத்துறையைப் போலவே மிகச் சிறப்பாக மதிப்பெண்களை அள்ளி வழங்கி சென்றிருக்கிற, வாழ்த்துறை வழங்கி இருக்கிற ஐயா தொடர்கிறீங்களா? ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரே ஒரு திருத்தம், தான் சார்ந்தவர்களுடைய தேர்வுத்துறையை அதிக மதிப்பெண்களை வழங்கக்கூடிய என்று ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். இந்த விஷயம் வெளியே போனால் நான் வெளியே வந்து விடுவேன் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த இடத்தில் அவையடக்கம் தேவை என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த மேடை வந்து உண்மையிலேயே புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருமே உண்மையை பேசி செல்லுகிற மேடையாக இந்த மேடை இருக்கிறது. காரணம் வந்து கவிஞர் அவ்வாறு இருப்பது தான் நினைக்கிறோம். தொடர்ந்து நவோதயா அகாடமியினுடைய முதல்வர், நேரத்தின் அருமை தெரிந்த நல்லவர், அவரை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, உயிருக்குள் ஊற்றெடுப்பது கவிதை. இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் முனைவர் சாமி செல்வ விநாயகம் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே, குழுமியிருக்கும் சான்றோர்களே, இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இளம் கவி கௌசி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு தெரிந்த அவர் கவிதையில் படித்த தொகுப்புகளை உங்கள் முன் எடுத்து வைக்க விளைகிறேன். இயல்பும் முரணும் என்ற நூல் மனித இதயத்தின் துடிப்பை இயல்பாகவும் எண்ணங்களின் கருவினை முரண்படாமலும், தலைப்பில் முரண் என்று இருந்தாலும் கௌசி பெற்றெடுத்த ஒரு கவி குழந்தை. இவர் பாரதி கண்ட புதுமை பெண்ணா, இல்லை பாரதி தேடிய புதுமை பெண்ணா? பாரதி வீசிய விதை கௌசியின் கவிதைகளாய் இன்று மண்ணில் முட்டி முளைத்து இருக்கிறது. இந்த நூல் வெறுமையாய் இருக்கும் இளைஞனின் நெஞ்சில் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைத்து, எதிர்காலத்தை அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்பிக்கையோடு வெற்றி நடை போட தூண்டுகிறது. அன்னைக்கு ஒரு கவிதை, தந்தைக்கு ஒரு கவிதை, உடன் பிறந்த தங்கைக்கும் ஒரு கவிதை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதாலோ என்று நினைத்து கொண்டிருந்த போது கடைசியில்தான் எனக்கு புரிந்தது கௌசிக்கு கல்யாணமாகவில்லை என்று. இல்லையேல் கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கவி புராணம் பாடியிருப்பார். அடுத்த நூல் அதாக கூட இருக்கலாம். கௌசியை செம்மொழி செல்வி என்று அழைக்கலாம். மறுதோன்றி பூச்சு. எத்தனையோ குழந்தைகள்கிட்ட அதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது ஒரு குழந்தைக்கு கூட தெரியலை. கௌசியை நிச்சயமாக செம்மொழி செல்வி என்று அழைக்கலாம். கைகளும் இலைகளும் குலைத்து பெற்றெடுத்த குழந்தை, மயங்கினேன் அந்த ஹைக்கூ வரிகளில். உலகால் அறியப்படாத ஒரு சில ரகசியங்கள் இந்த நூலில் உள்ளே சொற்களாக வடிவமைக்கப்பட்டு புதைந்து உள்ளது.
உலகை செதுக்க நினைத்து சிற்றுளி எடுத்த கௌசி முதலில் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட சிற்பியாய் பருவங்கள் 4 என்ற கவிதையின் வரிகளில் கண்டேன். ஒரு கவிஞன் பிறப்பதில்லை, அவன் உருவாக்கப்படுகிறான். காதலித்துப்பார், கவிஞன் ஆகிவிடலாம். இது என் சொந்த அனுபவம். தேடினேன் 63 பக்க இயல்பும் முரணும் என்ற இந்த புத்தகத்தில் 23ஆம் பக்கத்தில் விடை கிடைத்தது. அழகாக எழுதியுள்ளார். காதலில் வீழ்ந்தேன் கவலைகளால், காரணமின்றி கிறுக்கினேன் கவிதைகளாக. 23வது பக்கத்தில் அழகான ஒரு கவிதை. அற்புதமான அனுபவம். எவர் என்று தெரியவில்லை. தமிழாக கூட இருக்கலாம், இல்லையேல் ஒரு தமிழனாக கூட இருக்கலாம். கண்டுபிடித்து தருவர்களுக்கு 1000 பொற்காசு என கூட கொடுக்கலாம், அறிவிக்கலாம். சில கவிதைகளின் வரிகளை படிக்கும்போது நாம் ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் என்று தோன்றுகிறது. கௌசி செல்வியா இல்லை கிழவியா என்ற தலைப்பில் முதுமை பருவம் என்ற கவிதையில் அழகாக கூறியிருந்தார். பணமிருந்தும் நேரமிருந்தும் உழைக்க தெம்பின்றி காத்து கொண்டிருக்கிறான் என்று எழுதவில்லை, காத்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதியுள்ளார். அவர் அழகாக எழுதியிருக்கிறார். முதுமை பருவம், பணமிருந்தும் நேரமிருந்தும் உழைக்க தெம்பின்றி காத்து கொண்டிருக்கிறேன் பேர குழந்தைகளின் வரவிற்காக. நான் எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கிறான் பேர குழந்தையின் வரவிற்காக என்று இருந்தால் அவர் கேள்வி கிடையாது. காத்து கொண்டிருக்கிறேன் பேர குழந்தைக்கின் வரவிற்காக என்று எழுதுவதனால் அவர் ஒரு செல்வியா இல்லை கிழவியா என்ற பட்டிமன்றத்தை நிச்சயம் நம்ம நடத்தி அவர் ஆய்வு செய்யலாம். இது அவருடைய மனதின் இளமையையும் அறிவின் முதுமையையும் வெளிப்படுத்துகிறது. இன்னும் பேசலாம் பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் FM ரேடியோ போல. ஆனால் காலம் தாமதமாக இருப்பதால் ஒரு சில வார்த்தையில் முடிக்க விரையப்படுகிறேன். தனது பிஞ்சு கரங்களால் சான்றோர் ஆகிய உங்களின் கரங்களை பற்றி இலக்கிய பாதையில் நடைபயில வலம் வர விரைகிறார் கௌசி. வாருங்கள், வாழ்த்துவோம், வளர்த்தெடுப்போம். வாய்ப்பளித்த நல்ல உலங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர். அதனால் காலத்தின் அருமை அவருக்கு தெரிந்திருப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மிக அற்புதமாக கவிதை நூலை வாசித்து சீர்தூக்கி பார்த்து வாழ்த்து இருக்கிற அறிவரசு ஐயா அவர்களுக்கு நன்றி. கோவையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய திரு சீமான் கனி அவர்களை வாழ்த்துறை வழங்கிட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள். எனக்கு மேடை ரொம்ப புதுசு, இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் நடுக்கத்தோடே பேசுகிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யாரையும் சொல்லாமல் விட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை இங்கே பேசிடுறேன். வாழ்த்துறை, வாழ்த்துனோன்னு எனக்கு ஞாபகம் வர்றது, ஃபஸ்ட்டு ஒரு பிறந்த குழந்தைய ஃபோட்டோவை டிவியில் அனுப்பிச்சு எல்லோரும் வாழ்த்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கௌசியோட இந்த புத்தகம் ஒரு குழந்தை, முதல் குழந்தை. இன்னும் பல பரிமாணங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக. அந்த குழந்தைய வாழ்த்துற ஒரு வாழ்த்தாளனாக வந்திருக்கேன். அந்த குழந்தைய வாழ்த்துறதுக்கு முதல்ல அவங்க பெற்றோரை வாழ்த்திடலாம். அதாவது இந்த இனியவளின் கவிதைகளை மன்னிக்கணும், கனவுகளை அச்சிலேற்றி அழகு பார்க்கும் அம்மா, அப்பா, குட்டி தங்கச்சி மற்றும் குடும்பத்தார், நண்பர் அனைவருக்கும் இந்த வாழ்த்து. அடுத்து நம்ம சாஸ்திரா பல்கலைக்கழகம். வேதியியல் கற்க வந்தவளை வேதியியல் மட்டும் கற்க விடாமல் விரும்பியதையும் கற்றுக் கொடுத்து கனிவோடு கல்வி சேவை செய்யும் சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்து. அடுத்து ஒரு சின்ன கவிதை, இதை என்னால் முடிஞ்சது. இந்த ஊரில் நிறையா கிறுக்கர்கள் இருக்காங்க, அதாவது தான் கிறுக்கியதை கவிதைன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அந்த கிறுக்கலில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு சின்ன கிறுக்கல் தான் இருந்தது. யார் இவள்?
வேதியியல் குறியீடுகளை தின்று சிரித்த மூளைக்கு இது என்ன வினோத பழக்கம்? திராவகம் கலக்கிய கையோடு தீஞ்சுவை கவிதைகளையும் கலக்குகிறாள். ரசாயன பூசிக்கொண்ட விரல்களோடு ரங்கோலி கவிதைகளையும் பேசுகிறாள். வாயுக்களை வகைப்படுத்திவிட்டு வைர வரிகளால் வயோதிகத்தையும் பேசுகிறாள். விதி